ஹாய், இன்னைக்கு நம்ம செஷன்ல ஆர்டிகல்ஸ பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஆர்டிகல்ஸ்னா என்ன? ஆர்டிகல்ஸ்னா நம்மளுக்கு நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ற ஒரு சின்ன வார்த்தை தான் ஆர்டிகல்ஸ். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆர்டிகல்ஸ் இருக்கு. அ, அண்ட், த. இந்த 3மே நம்ம ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட யூசேஜ் என்ன? இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? அததான் இந்த செஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? ஓகேவா? சோ நவுன்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்றோம். அதாவது நம்ம எத பத்தி பேசுறோமோ, அது வந்து குறிப்பிட்டு சொல்றோமா? இல்லாட்டி பொதுவா சொல்றோமா? ஓகே. ஸ்பெசிஃபிக்னா குறிப்பிட்டு சொல்றது. ஜெனரல்னா பொதுவா சொல்றது. ஓகேங்களா? சோ இங்கிலீஷ்ல நான் சொன்ன மாரி ஆல்ரெடி வந்து அ, அண்ட், தன்னு 3 ஆர்டிகிள்ஸ் இருக்கு. இப்போ வந்து நீங்க எதையும் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா சொல்றீங்க அப்படின்னா, நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா, அண்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க கிவ் மீ அ பென் அப்படின்னு நீங்க யார்கிட்டயாச்சும் கேட்டீங்கன்னா, அதோட அர்த்தம் என்னன்னா, எனக்கு ஒரு பேனா குடு. னா இங்க ஒண்ணுன்னு அர்த்தம். அதாவது ஏதாவது ஒரு பேனா குடுன்னு தான் நீங்க கேக்குறீங்க. எதையும் குறிப்பிட்டு கேட்கல. ஓகேவா? சோ இப்படி நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க எந்த பென் வேணா குடுப்பாங்க. அதுதான் அர்த்தம். ஆனுக்கு இங்கிலீஷ்ல அர்த்தம் என்னன்னா, நீங்க எதையும் குறிப்பிட்டு கேட்கல. ஏதோ ஒண்ணு. ஓகே. இதோட அர்த்தம் வந்து ஒண்ணுன்னு அர்த்தம். ஓகேவா? எங்க யூஸ் பண்ணுவீங்க? இங்கிலீஷ்ல கான்சனன்ட்னா எது? ஓகேவா? ஏ, இ, ஐ, ஓ, யூ தவிர மத்தது எல்லாமே நம்மளுக்கு கான்சனன்ட் தான். ஓகேவா? சோ இங்கிலீஷ்ல நீங்க எப்ப யூஸ் பண்ணணும்னா, எந்த வார்த்தைக்கு முன்னாடினா கான்சனன்ட் சவுண்ட் வரப்போ நம்ம யூஸ் பண்ணணும். புக் ஒரு புத்தகம், கேர்ள் ஒரு பொண்ணு, டீச்சர் ஒரு ஆசிரியர், கார் ஒரு கார். அதாவது இது எல்லாமே எதுவுமே நீங்க குறிப்பிட்டு சொல்ல ஒரு புத்தகம் அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகேவா? அப்போ இது எதுவுமே நீங்க குறிப்பிட்டு சொல்லல. ஐ நீட் அ பென்னா எனக்கு ஒரு பென்னு தேவைப்படுது. ஓகே. ஐ சா டாக் அவுட் சைட். நான் ஒரு நாய பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க. நான் ஒரு நாய வெளில பார்த்தேன். அவ்வளவுதான். எதையுமே நீங்க குறிப்பிட்டு சொல்லல. ஓகேவா? ஐ பாட் அ ட்ரெஸ் எஸ்டர்டே. நேத்து நான் ஒரு ட்ரெஸ் வாங்கினேன். ஷீ இஸ் அ டாக்டர். ஒரு டாக்டர். ஹி வாண்ட்ஸ் அ நியூ ஃபோன். அவனுக்கு ஒரு புது ஃபோன் வேணும். இதே வந்து எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா, வவல் சவுண்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்கிலீஷ்ல வவல்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஓகேங்களா? அப்ப ஆப்பிள்னா ஒரு ஆப்பிள். அம்பர்லா ஒரு அம்பர்லா. ஆன் ஆர். சோ ஆர்ல வந்து ஏன் தானே வருது. அப்புறம் எப்படி நம்மளுக்கு இங்க வரும்னா, இது வந்து வந்து இங்க சைலண்ட். தான் நம்ம எடுத்துக்கணும். வந்து வவல் சவுண்ட். ஓகேவா? ஏஇ, ஐஓயூல வரும். அதனால அவர். ஓகேவா? 1 மணி நேரம். ஐ வெயிட்டட் ஃபார் அன் ஹவர். ஓகே. சோ ஆப்பிள், எலிஃபண்ட், இன்ஜினியர், ஐடியா. சோ ஏஇஐஓயு மட்டும் கிடையாது. வவல் சவுண்ட் இங்க லெட்டர்ஸ் மட்டும் கணக்கு இல்ல. வவல் சவுண்ட் வச்சுதான் நம்ம பண்றோம். சி அவர். ஏன் அங்க அவர் வந்து சைலண்டா இருக்கனால. அதே மாதிரி எம்பிஏ. எம்பிஏ ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கு? எம்பிஏ இ சவுண்ட்ல இருக்கு. ஓகேவா? ஷி ஏட் அன் ஆரஞ்சு. அவ ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டா. ஹீஸ் அன் ஆனஸ்ட் மேன். இங்கேயும் வந்து சைலண்ட். அவர் ஒரு நேர்மையான மனிதர். ஐ சா அன் ஈகிள் ஆன் தி ட்ரீ. நான் மரத்து மேல ஒரு கழுகு பார்த்தேன். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப எங்க யூஸ் பண்ணுவோம்? வந்து குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்க. ஓகேவா? எதையோ குறிப்பிட்டு ஸ்பெசிபிக்கா நீங்க சொல்றப்பதான் யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க பாருங்க. இப்ப நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் க்ளோஸ் அ டோர் அப்படின்னு சொல்வீங்களா? ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்ன்னு சொல்வீங்களா? எப்படி சொல்வீங்க? ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர் தான் சொல்லுவீங்க. ஏன்? இப்ப ப்ளீஸ் க்ளோஸ் அ டோர்னா அர்த்தம் என்னன்னா, நீங்க எந்த கதவையும் குறிப்பிட்டு சொல்லல. அப்போ உங்க வீட்ல எத்தனையோ கதவுகள் இருக்கும். அதுல எந்த கதவு வேணா அவங்க போய் சாத்தலாம். நீங்க சொல்றவங்க கிட்ட. ஓகேவா? ஆனா இதே வந்து ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்னா அவங்களுக்கும் தெரியும் நீங்க எந்த கதவை குறிப்பிட்டு சொல்றீங்கன்னு. ஓகே. சோ தி லிசனர் ஆல்சோ நோஸ் அண்ட் தி ஸ்பீக்கர் ஆஸ் வெல் அஸ் யூ ஆல்சோ நோ. ஓகேவா? உங்களுக்கும் தெரியும் நீங்க எதை சொல்றீங்க. சோ குறிப்பிட்டு சொல்றப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப கிவ் மீ எ பென்னா ஒரு பேனா கொடு. இதே கிவ் மீ தி பென்னா நீங்க ஏதோ பெண்ணை குறிப்பிட்டு கேக்குறீங்கன்னா அவங்களுக்கும் தெரியும். ஓகேவா? சி ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர். ஓகேவா? அப்ப குறிப்பிட்ட கதவை நீங்க சொல்றீங்க. ஐ சா டாக் த டாக் வாஸ் பிளாக். சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு நாயை பார்த்தேன்னு சொல்றோம். செகண்ட் டைமே எதை சொல்றோம்? அந்த நாயை பத்தியே தான் பேசுறப்போ த டாக் வாஸ் பிளாக்னா நம்ம செகண்ட் டைம் யூஸ் பண்றப்போ குறிப்பிட்டு சொல்றதுனால டாக்னு சொல்றோம். இங்க வந்து மறுபடியும் டாக்னு சொல்லுவேன். நான் ஒரு நாய் பார்த்தா ஒரு நாய் கருப்பா இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம எப்படி சொல்லுவோம் தமிழ்ல? நான் ஒரு நாயை பார்த்தேன் அந்த நாய் கருப்பா இருந்துச்சு. கரெக்டா? அதே மாதிரிதான். ஓகேவா? அதே மாதிரி சில இதுக்கெல்லாம் நம்ம ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ண மாட்டோம்.
இப்போ காஃபிக்கு முன்னாடி அன்கவுண்டபிள், நம்ம எண்ணவே முடியாத விஷயத்துக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ண மாட்டோம். பேர்களுக்கு முன்னாடி ஆட் பண்ண மாட்டோம். கண்ட்ரீஸ்க்கு முன்னாடி ஆட் பண்ண மாட்டோம். ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம செஷனில் ஆர்டிகல்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.